எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரியா கார்த்திக். என் மகன் பேர் வந்து சர்வேஸ். அவனுக்கு 1.5 வயசு ஆகுது. எங்க மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான். நாங்க மேரேஜ் பண்ணது வந்து கொரோனா டைம்ல தான் நாங்க மேரேஜ் பண்ணோம். அப்ப வந்து நாங்க கொரோனா ஊசிலாம் எதுவுமே போட்டுக்கல. கொரோனா ஊசிலாம் எதுவும் போட்டுக்கல. எங்க கொரோனா ஊசி போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் வேற. அதனால குழந்தை வந்து 1.25 வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நாங்க இருந்தோம். அதே மாதிரி தம்பியும் 1.25 வருஷம் கழிச்சுதான் கருத்தரிச்சான். தம்பி கருத்தரிச்சது வந்து எங்களுக்கு 50 நாள் கழிச்சுதான் தெரியும். அந்த 50 நாளுமே வந்து நாங்க இருந்தது வந்து 2வது மாடி. 10 ரூம்ல தான் இருந்தோம். எப்பயும் போல நான் கோடெல்லாம் தூக்கிட்டு என்னோட இயல்பான வேலையை தான் நான் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சேன். எங்களுக்கு தம்பி இருக்கிறதும் தெரியாது. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் குடம் தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அக்கம் பக்கம் எல்லாம் எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து சரி அவங்க திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாடியில மட்டும் நாங்க தூக்கிட்டு குடங்களை எடுத்து வச்சோம். எங்க வீட்டுக்காரர் வந்து 2வது மாடியில இருந்து தூக்கிட்டு போவாரு. அப்புறம் வந்து 1ஆம் மாசத்துலதான் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் லாஸ்ட் மென்சுரல் டேட் 1 வாரம் தள்ளி கொடுத்தோம். ஏன் 1 வாரம் தள்ளி கொடுத்தோம்னா குழந்தை பிறப்புங்கிறது முன்ன பின்ன ஆகும். எங்களுக்கு வந்து பக்கத்துல கரெக்டான டேட் கொடுத்தா பக்கத்துல வரும்போது எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், 1 வாரம் லேட்டா கொடுத்தோம். எங்களுக்கு என்ன இருக்குது, வீட்டுல குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான வழிமுறையோ வீட்டுல பெத்துக்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம எங்களுக்கு இந்த வீட்டில் குழந்தைகள் பெற்ற குழு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. வேற சாத்தியமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து 3 புத்தகம், இறைவழியில் இணைய சுகப்பிரசவம், உடலின் மொழி, பெண்களை உங்களுக்காக, இந்த 3 புத்தகத்தையும் ஒரு 3 தடவை படிச்சுட்டேன். தம்பி பிறக்கறதுக்குள்ள நான் 3 தடவை படிச்சுட்டேன். அந்த இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும் போது நாங்க போற வழியிலேயே குழந்தை பெத்துட்டானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை. 2வது தடவை அந்த புக்கு படிக்கும் போது, இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் 2வது தடவை நாங்க படிக்கும் போது எனக்கு வீட்டு வாசல்லயே பிறந்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. கடைசியில 3வது புத்தகம் படிக்கும்போது ஏன் யாருக்கிட்டயா சொல்லணும், யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம வீட்லயே பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு. 3வது தடவை படிக்கும்போது எங்களுக்கு பயங்கர தைரியம் வந்துருச்சு. ஆனாலும் நாங்க என்ன பண்ணோம், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் 3வது மாசம். எங்களுக்கு தெரியாது ஜிஹெச்சுக்கு மாற்று அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். அவங்க கிட்ட வந்து எங்க சுச்சுவேஷன் சொன்னோம், இந்த மாதிரி நாங்க வீட்டுல பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டினாங்க. நாங்க புரிந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு புரிதல் இல்ல. அதே மாதிரி ஹீமோகுளோபின் டெஸ்ட், ஹீமோகுளோபின் லெவலுங்கிறது ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது வேற. அதே மாதிரி அக்குபஞ்சர்லயே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெச்பி லெவல் கம்மியா இருக்குமா, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ஒரு 2-3 மாசம் அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லவும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எனக்கு பிடிக்கலங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி பிடிக்கலன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அக்குபஞ்சர்ல சொன்னோம் இந்த மாதிரி சாப்பிட்டோம், இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க சொன்னோம். அதே மாதிரி என்னோட கர்ப்ப காலத்துல வந்து உணவு பழக்கம்ங்கிறது வந்து காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி பழம் சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து எனக்கு சலிப்பா இருக்கும், பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி பழம் சாப்பிடணும்னா சலிப்பா இருக்கும், அதனால சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன். திருப்பி நைட்டு வந்து பழம் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். என்னோட உணவு பழக்கம்ங்கிறது வந்து பிரத்யோகமா பச்சை கவுனி மஞ்சள் கவுனி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நார்மல் சாப்பாடு, சாப்பிடறதுக்கு முன்னாடி பழம். நான் காலையில 8 மணிக்கு சாப்பிடுவேன், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுவேன். அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நைட்டு சாப்பிடாம அப்படியே விட்டு தூங்கிடுவேன்.
சாப்பிட மாட்டேன். அப்புறம் 4வது மாசம் வந்து தடுப்பூசி போட சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு தடுப்பூசி விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சம்மா கிட்ட சொன்னோம். இல்லம்மா தடுப்பூசி போட்டுக்கணும் அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எங்களை கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க கன்வின்ஸ் பண்ணி போடணுட்டே இருந்தாங்க. நாங்க வேணாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னோம். அப்புறம் வந்து நீங்க போய் டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் போய் டாக்டரை போய் பார்த்தோம். எங்க வீட்டுக்காரர் என்ன பேச வேணாமா, நீ ரெஸ்ட்ல இருமா, நீ கன்சீவா இருக்கா, நீ ரெஸ்ட்ல இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரு பேசினாரு. இந்த மாதிரி எங்களுக்கு ஊசி வேணாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொன்னோம். ஏன்பா ஊசி போட்டுக்கிட்டாதானே நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க. இல்லங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். குழந்தை செப்டிக் ஆயிடும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட கேட்டாங்க. பரவாயில்ல என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அப்ப லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இந்த மாதிரி தடுப்பூசி வேணாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் நாங்க நர்ஸுகிட்ட போய் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்குறோம். குழந்தைக்காவது தடுப்பூசி போடுவீங்களா அப்படின்ட்டு அந்த பக்கத்துல இருக்க நர்ஸ் கேட்டாங்க. நான் எனக்கே தடுப்பூசி போடலன்னா குழந்தைக்கு மட்டும் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் அந்த நர்ஸ் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து என்னோட கன்சீவான இன்னொரு பொண்ணு வந்து சொன்னுச்சு, என்னமோ நான் ஊசிக்கு பயந்துகிட்டு ஊசி வேணாங்கிற மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி தானே இருக்கும், ஊசி போட்டுக்கிட்டா 18,000 வாங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுச்சு. அந்த 18,000க்கோசரம் என்னோட வாழ்க்கையை அடகு வைக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் போன் பண்ணி தடுப்பூசிக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போன் பண்ணி தடுப்பூசி கிட்டு வாங்க தடுப்பூசி போட்டு நியூட்ரிஷன் கிட் வாங்க அப்படின்னு போன் பண்ணாங்க. நான் போன் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க, நாங்க தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அவங்க சொன்னாங்க நீங்க தடுப்பூசி மட்டும் வேணா RCH மட்டும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதான் நான் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். RCH வாங்கிட்டோன்னு ஒரு திமிர்ல பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நர்சம்மா சொன்னுச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க போன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் நர்சிங் சூப்பர்வைசர் என்னமோ சொன்னாங்க, அவங்க போன் அட்டன் பண்ணி இவங்க பேசினாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஊசி போட்டாதான் டெலிவரிக்கு அப்புறம் வர பிக்ஸ வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட பயமுறுத்தினாங்க. நாங்க அதெல்லாம் கேர் பண்ணிக்கல, தடுப்பூசி போடுங்க, வந்து கிட்டாவது வாங்கிட்டு போங்க, தடுப்பூசி போடலன்னா கிட்டாவது வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி எப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எங்களை கன்வின்ஸ் பண்ணி ஊசி போட்டோம் அப்படின்னு தான் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கிட்டு கூட நாங்க வேற ஆள் அனுப்பிச்சு விடுறோம், கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க நான் கேட்டு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க போனு. அப்புறம் வந்து இவரு லெட்டர் போட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு லெட்டர் போட்டாரு. உதவித்தொகைங்கிறது தடுப்பூசி போட்டா மட்டும்தான் உதவித்தொகை தருவீங்களா, தடுப்பூசி போடலன்னா உதவித்தொகை தர மாட்டீங்களா, ஏன்னா பேருக்கால உதவித்தொகை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டு கேட்டாரு. கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, GHல ரெஸ்பான்ஸ் பண்ணல. நேர்லயும் கேட்டாரு, போன்லயும் கேட்டாரு. அவங்க போன் பண்ணும் போதுல இவரும் போன் கேட்டாரு, அது இல்லாம நேர்லயும் கேட்டாரு, லெட்டரும் அனுப்பிச்சினாரு. அதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டு இருக்கு, ஒரு 5th மந்த்ல வந்து தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் GHல சொன்னாங்க. தைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் GHல எழுதி கொடுத்தாங்க. நாங்க நாமக்கல்ல போய் பிரைவேட்ல போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு போய் நாமக்கல் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தைராய்டுலாம் உங்களுக்கு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப பாத்துக்கோங்க மருத்துவமனை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு சூப்பரா செக்அப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்க விட்டு தான் போனோம். 1 மாசம் போக மாட்டோம், 1 மாசம் போவோம், 1 மாசம் போக மாட்டோம், அப்படிதான் போனோம். ஒரு 8ஆம் மாசம் போனோம். 8ஆம் மாசம் போகும்போது HB லெவல் வந்து 7.9 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அனீமியா, இரெகுலர் விசிட்னு என் நோட்ல எழுதி கொடுத்துட்டாங்க. நாமக்கல் GHக்கு போங்க, அங்க போய் ரத்த ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்சம்மா சொன்னுச்சு. நான் வந்து வீட்டுல என்ன கன்சல்ட் பண்ணல, நான் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன், அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்களா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கு மறுநாள் வந்து நாங்க பிரைவேட்ல எடுத்தோம். சரி எதுக்கும் செக் பண்ணி பாக்கலாம், எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க, எனக்கு சரி வரல, வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா 9.2 இருந்துச்சு. அவங்க திருப்பி ஒரு நாள் போன் பண்ணாங்க,
ஏமா ரத்த ஊசி போட்டுக்கலையா இன்னும் அப்படின்ட்டு எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து உங்ககிட்ட எடுத்தோம், பிளட் டெஸ்ட் எடுத்தோம், 7.9 இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் போய் பிரைவேட்ல போய் எடுத்தா 9.2 இருக்கு. ஒரு நாள்ல ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? நீங்க எங்களை ஏமாத்துறீங்க, எங்களை கட்டாயப்படுத்துறீங்க, நாங்க ரத்த ஊசி எல்லாம் போட்டுக்க மாட்டோம், நாங்க வரவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவே இல்லை. 8ஆம் மாசத்தோட நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நர்ஸ் வந்து இந்த மாதிரி வாமா வந்து செக் பண்ணிட்டாவது போவேல, நாங்கதான் தடுப்பூசி போடல, நீ வந்து செக் பண்ணிட்டாவது போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லங்க, நீங்க ஊசி போடுறது எங்களை டார்ச்சர் பண்றீங்க, எனக்கு மன உளைச்சலா இருக்கு, எனக்கு பிடிக்கலங்க, நான் வரவே மாட்டேன், எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்து இது பிபியாவது செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு தம்பி பிறக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை, தனிப்பட்ட விருப்பம். எங்க வீட்டுக்கார் வந்து வேணாமா, நம்ம தான் ஊசியும் போடல மாத்திரையும் போடல, இது மட்டும் எடுக்கணும். இல்லங்க, என்னோட தனிப்பட்ட ஆசை, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணல, இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கன்சல்ட் பண்ணல. நான் பாட்டுக்கு போய் பிரைவேட்ல போய் எடுத்து வந்தோம். ஒரு வேர்டு எங்களுக்கு புரியுது, சிங்கிள் லூப் ஆஃப் கார்டு அரௌண்ட் த நெக் நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு எனக்கு புரியுது. தம்பியோட தொப்புள் கொடி வந்து தம்பியோட கழுத்துல சுத்தி இருக்கு அப்படின்னு இருக்குது. அத பார்த்தோட்டுமே எங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. எதுக்குடா எடுத்தோம் ஸ்கேனு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. என்னோட ஆசைக்கு எடுத்துட்டு எதுக்குடா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. எப்படி சாத்தியம், எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருந்தோம் நாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு அப்பதான் எங்களுக்கு வீட்டில் குழந்தைகள் பெற்ற குழு அந்த லிங்கே எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க சகோதரிகிட்ட எல்லாம் போன் பண்ணி நாங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குதுங்கக்கா, நாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் கன்சல்ட் பண்ணலாம், ஆனா உங்ககிட்ட சொல்றோம், எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு தயக்கமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்க அனுபவம் எல்லாம் சொல்லும் போது 2 தொப்புள் கொடி சுத்தி இருக்காது, ஒரு தொப்புள் கொடி சுத்தி இருக்காது. நாங்க பேசின வரைக்கும் தொப்புள் கொடி சுத்தி இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது அழுங்காம தலையோட எடுத்து விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு தைரியம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு தயக்கம், விடுங்க பாத்துக்கலாம், எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் பாத்துக்கலாங்க, எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு தைரியம் வந்துச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு தயக்கம். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேணா நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் சொன்னேன், அவங்களுக்கு ஏற்கனவே பிரசவம் பார்த்த அனுபவம் இருக்காப்பான்னு நான் கேட்டேன். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ கூட மட்டும் இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி வந்துச்சு. 2ஆம் நாள் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி இருந்துச்சு. 3ஆம் நாள் வந்து 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி இருந்துச்சு. வலிங்கிறது அந்த வலி வந்து பொறுத்துக்க கூடிய வலிதான். எங்க வீட்டுல டவுட், எங்க வீட்டுக்கு நாங்க சொல்லவே இல்லை, நாங்க வீட்டுல பெத்துக்க போறோம் அப்படின்ட்டு யாருக்கிட்டையுமே நாங்க சொல்லல. எங்க அம்மா கிட்டயும் எங்க அத்தை கிட்டயும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஜாலியா பேசி இருந்துட்டு நாங்க வரோம். டெய்லியும் போயிட்டு அந்த 3 நாளுமே தாங்கக்கூடிய வலிதான். அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வலிக்குது, ஆனாலும் நான் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நான் காட்டிக்கிட்டேன். 3ஆவது நாள் நைட்டு 1 மணிக்கு எனக்கு வலி வந்துச்சு. வலினா வயிற்று வலிச்சது, எனக்கு மோஷன் போன மாதிரி இருக்குன்னுட்டு நான் மோஷன் போனேன். 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 8 தடவை மோஷன் போயிருப்பேன், 8-9 தடவை மோஷன் போயிருப்பேன். மோஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கு எனக்கு வலி பிடிச்சது. 3 மணிக்கு வலி பிடிச்சது. எனக்கு 10 நிமிஷம் வலிக்கும் 5 நிமிஷம் ரிலாக்ஸா இருப்பேன், 10 நிமிஷம் வலிக்கும் 5 நிமிஷம் ரிலாக்ஸா இருப்பேன், அப்படி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கு நடக்கணும்னு தோணுச்சு, நடப்பேன். வெளியே வராண்டா நடக்கணும்னு தோணுச்சு, நடப்பேன். திருப்பி வலி இல்லாதப்போ வந்து உக்காந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு எப்படி எந்தெந்த பொசிஷன்ல உட்காந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சோ அந்தந்த பொசிஷன்ல உட்காந்து 4 கால் போட்டு உட்காந்தேன், குப்பரை படுத்தேன், அந்த மாதிரி எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சேன்.
அதுக்கப்புறம் ஒரு 7 மணி எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு எனக்கு. 7 மணிக்கு போன் பண்ணாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன், பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குடுக்குறாரு. இல்லங்க, எங்க அம்மா கிட்ட பேசுனா நான் அழுதுருவேன், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னம்மா என்னம்மா நேத்தே ஒரு உடம்பு ஒரு மாதிரியா இருந்த, என்னம்மா நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டாங்க. இல்லக்கா, இந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்காங்க, வந்துட்டு போன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து சுடு தண்ணி வச்சு உடம்புக்கு ஊத்திக்கிட்டே எனக்கு ஊத்துனா நல்லா இருக்கும், என் உடம்புக்கு ஊத்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனால ஊத்துன்னு தோணுச்சு, ஊத்தி இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு வந்து ஒரு ரத்தம் கலந்த சளி மாதிரி லேயா இருந்துச்சு. அப்புறம் குழுல இருக்க சகோதரிங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணோம். போன் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்தேன். உட்காந்தே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போய் ஒரு இடத்துல போய் செவுத்துல போய் சாஞ்சு உட்காந்து கால் நீட்டி உட்கார ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வலிக்குது. நான் வலிக்குதுன்னு அழுகுறத பார்த்து எங்க வீட்டுக்காரு என்ன நிலவரம் பிரியா அப்படின்ட்டு கேக்குறாரு என்கிட்ட. நான் அழுகுறத பார்த்து அவர் என்ன நிலவரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, வீட்டுல பெத்தா கூட இயல்பா போயிடும், ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் பெத்தோம்னா சித்திரவதை தான் அனுபவிக்கணும். கை காலை பிடிப்பாங்க, கீழே கிழிச்சு விடுவாங்க, வயித்த போட்டு அமுக்குவாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு என் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்லயே பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவ்வளவு நேரம் அழுது அப்படியே அமைதி ஆயிட்டேன். அவ்வளவு நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டேன். அப்புறம் வந்து சரி அக்குபஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணோம். இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணோம். போன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடும், மயக்கம் போட்டுருவாங்க, ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்பிட கொடுங்கன்னு போன்ல கட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே அவருக்கும் புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல, வேற அவருக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க போன்ல கட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு. என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. மாம்பழப்பழம் இருக்கு, மாம்பழம் கொடுங்க. எனக்கு வேணாங்கிறேன், எனக்கு சாப்பிடவே தோணல. இது எங்க வீட்டுக்காரர் கொடுக்குறாரு, வேணாங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. அந்த அம்மா போன்ல கத்திக்கிட்டு இருக்குது, சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்திட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எங்க எங்க ரூம் வந்து 10க்கு 10 ரூம் தான். ஜன்னலை திறந்தா நான் அழுதேன்னா கீழே கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்றது ஒண்ணும் புரியல. நான் அழுவாம இருக்கும்போது ஜன்னலை திறந்து வைப்பாரு, திருப்பி நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன்னா கதவை இழுத்து சாத்திடுவாரு. இந்த மாதிரி ஒரு 15-20 தடவை பண்ணிட்டாரு. எனக்கு இருக்கிறதுலயே குழந்தை பிறக்கும் போது கூட இவ்வளவு சிரமம் இருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனா இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மூச்சு விட முடியாது, மூச்சு விட முடியல, கதவை திறக்கிறதும் மூடுறதுமாவே இருந்துச்சு. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு வலிங்கிறதே இல்ல. எனக்கு ஒரே ஒரு முக்கு தான், ஒரு முக்கணும்னு தோணுச்சு. எனக்கு முக்கணும்னு தோணுச்சு, முக்குனேன், தலை வெளியே வந்துச்சு. தலை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல வந்து இன்னொரு தடவை முக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னொரு முக்குனே உடம்பு சேர்த்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொடியெல்லாம் சுத்தி பிறக்கல, பொடியெல்லாம் சுத்திலாம் இல்ல. ஆவு அவ்வளவுதான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஆவு அவ்வளவுதான் சொன்னான். அப்புறம் வந்து ஆவும் சொன்னதுக்கு அப்புறம் மழை தண்ணி கொடுத்தோம். ஒரு 2 சொட்டு மழை தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் படுத்து தூங்குனான். அவனை தொடச்சிட்டு சுடு தண்ணி வச்சுட்டு அவனை தொடச்சிட்டு அவனை ஒரு பக்கமா படுக்க வச்சுட்டு என் கை கால்ல வந்து தேய்க்கிறாரு. என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் அவர்கிட்ட. அவரு இந்த மாதிரி தேய்க்கணுமாமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன், விடுங்க, ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சுடு தண்ணி வச்சாரு. சுடு தண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம், கரெக்டா 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு முக்கணுங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சு. மோஷன் போற மாதிரி உட்காந்து ஒரு முக்குனே மறுபடியும் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு.
அப்புறம் நானே போய் எழுந்துச்சு சுடு தண்ணி எடுத்து ஊத்தி நானே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவரு அதுக்குள்ள எல்லாம் கிளீன் பண்ணி ரெடியா வச்சுட்டாரு. அப்புறம் வந்து தம்பி காலையில 9:30க்கு பிறந்தான். ஜிஹெச்ல 2 மணிக்கு போன் வந்துச்சு, இந்த மாதிரி செக்அப் பண்ண வாங்க அப்படிங்கிற மாதிரி போன் வந்துச்சு. அப்புறம் நாங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், அதை பார்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 மணி வரைக்கும் என்கிட்ட பாக்கணும் குழந்தை எப்படி இருக்கு பாக்கணும், அம்மா எப்படி இருக்கு பாக்கணும், அவங்க ஹார்ட் பீட் செக் பண்ணோம், அவங்க நல்லா இருக்காங்களா என்னன்னு தெரியல, அது செக் பண்ணோம், ப்ளீடிங் ஆயிடுச்சா. எங்களுக்கு ப்ளீடிங்கிறதே இல்ல, ஆக்சுவலா அவ்வளோக்கும் இல்ல, ப்ளீடிங் ஆன மாதிரியே எங்களுக்கு தெரியல. வேற ப்ளீடிங் ஆயிடுச்சா, ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க குழந்தை பெத்துட்டாங்க அப்படின்ட்டு நர்சம்மா எல்லாம் வந்து வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச விடல, என்ன பேச விடல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நீ பேசாதமா, நானே பாத்துக்கிறேன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லவும் அதுக்கு மேல அவருதான் பாத்துக்கிட்டாரு. தம்பி பிறந்து 2 நாள் கழிச்சுதான் மோஷனே போனான். அதே மாதிரி 2 நாளா பால் வேற இல்ல. 2 நாள் பாலும் குடிக்கல, பாலும் சுரக்கல. என்ன பண்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் குழுவுல இருக்கவங்க கிட்ட போன் பண்ணி நாங்க கேட்டோம், சகோதரி கிட்ட போன் பண்ணி கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அழுதாதான் பசிச்சாதான் அழுவான், அழுதாதான் பால் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சுதான் தம்பி பாலே குடிச்சான். அதே மாதிரி அவன் கொஞ்சம் சினுங்கும் போது மழை தண்ணி 2 சொட்டு கொடுப்போம், அப்படியே அமைதியா தூங்கிடுவான். இந்த மாதிரி ஒரு 2 நாளா இந்த மாதிரிதான் பண்ணோம். அப்புறம் எங்க வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, மழை தண்ணி கொடுத்து ஏமாத்துறீங்க பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல, மழை தண்ணி கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்க வந்து 7 நாள் மறுட்டி தானாவே உளுர வச்சிருந்தோம். இருக்கலே பெரிய செம்ம இது ஒண்ணு. 7 நாள் மறுட்டி உளுர வச்சிருந்தோம். எங்களுக்கு தெரியாது, சூழ்நிலையை பொறுத்து உடனே கட் பண்ணலாம், இல்லைன்னா 2 நாள்ல கட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு புரிதலும் அந்த அளவுக்கு இல்ல. 1 வாரம் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு 1 வாரம் தானா உளுர வச்சிருந்தோம். அப்புறம் வந்து இதுக்கு மேல எங்க கணவர் பேசுற பிறப்பு சான்றிதழ் பத்தி என்னன்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 21 நாளைக்குள்ள தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா 1 மாசம் ஆனாலும் தப்பு இல்ல, 1 வருஷம் ஆனாலும் தப்பு இல்ல. முதல்ல செய்ய வேண்டியது 21 நாளைக்குள்ள குடும்ப தலைவர் இல்லைன்னா அந்த குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நான் பிறப்பு இறப்பு பதிவாளருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல லெட்டர் அனுப்பிட்டேன். லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாசம் தாண்டும் போது ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி தாப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்து வீட்டுல குழந்தை பெற்றுட்டேன்னு சொல்லி பிறப்பு பதிவு கோரி லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெளிவுரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பு இறப்பு பதிவாளர் என்ன பண்ணிட்டாரு, மாவட்ட பதிவாளருக்கு லெட்டர் அனுப்பிட்டாரு. அதோட காப்பி தூக்கி எனக்கு போட்டாங்க. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஈவோக்கு போன் பண்ணி கேட்டேன், சார் என்ன சார் நிலவரம் அப்படின்னு. சார் நீங்க பதில் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வேணும்னு சொல்லி கேட்டீங்க, நான் பதில் கொடுத்துட்டேன், நீங்க எதுவாக இருந்தா இனிமே அங்க பேசிக்கீங்க அப்படின்னாங்க. அது எப்படி அங்க பேச முடியும், இவங்களுக்கும் அந்த செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நினைவூட்டல் அனுப்புனேன். இந்த மாதிரி இருக்கு, நீங்க நான் போட்ட லெட்டருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கற உரிமை எனக்கு இருக்கும்போது நீங்க அனுப்புன லெட்டருக்கு நீங்க கேட்கறது உங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டு ஒரு லெட்டர் நினைவூட்டல் அனுப்புறேன். நினைவூட்டல் அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு என் ஒய்ஃபுக்கு போன் பண்றாங்க மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல இருந்து, உங்களுக்கு தடுப்பூசி மட்டும் போட மாட்டீங்க, இது மட்டும் பர்த் சர்டிபிகேட் மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்கு என் ஒய்ஃப் உடனே போன் பண்ணி இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னிச்சு. நான் பிடிச்சி போன் பண்ணி ஒரு கத்து சரியான டென்ஷன் ஆயிட்டேன். பிடிச்சி கத்துனே அவங்க போனை வச்சுட்டாங்க. கொஞ்சம் பொறுமை இல்லாதான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போனை வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் சரி ரைட் ஓகே எப்படியோ ஒரு பிடிமனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி தன்னிலை விளக்கம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்டு, அரசு ஊழியர் நடத்தை விதிப்படி நீங்க வந்து ஒழுக்கமாவும் நேர்மையா வேலை செய்யணும், ஒழுக்கமாவும் நேர்மையாவும் வேலை செய்யல அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 19 கேள்வி என்னமோ கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். கேள்வி கேட்டு அவங்களுக்கு லெட்டர் அனுப்புனேன். மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பி அதோட காப்பியை தூக்கி எங்க ஊர்ல இருக்க பிறப்பிறப்பு பதிவு ஈவோ செயலாளர் அவங்களுக்கு அனுப்பி கலெக்டருக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு காப்பி போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் செயலாளர் வந்து லெட்டர் வருது, நீங்க அனுப்பின ஃபார்ம் வந்து இப்போதைக்கு நடைமுறையில் எங்ககிட்ட இல்ல, ரோஸ் கலர் ஃபார்ம் வந்து நீங்க ஆபீஸ்ல வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போயிட்டு ரோஸ் கலர் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போன உடனே
போய் தாங்கிலாம் நான் போய் நிக்கல. போன உடனே சேர் இருந்துச்சு, இழுத்து போட்டு நான் முதல்ல போய் உட்காந்துட்டு என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருந்தா லெட்டர் அனுப்பிருக்கீங்க அப்படின்னு. நீங்க உள்ள போய் சார பாருங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்ன ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உள்ள போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் தயங்கி தான் உள்ள போவேன். கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து வரவழைச்சுக்கிட்டு நீதியை தேடி வறண்டு போல புத்தகமும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாசிச்சதுனால சரி தைரியத்தை வளர்ச்சிட்டு என்ன ஆனாலும் சரி எனக்கு கழுத்தையா செய்ய போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு சேரில் போட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் லெட்டரை கையில கொடுத்தேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளர்க்கை கூப்பிட்டு செல்வம் இவருக்கு என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 பேரும் என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன் சார் உள்ளூர்ல தானே சார் இருக்கீங்க, நீங்க நேர்ல வந்து செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுக்க போறோம், நீங்க எதுக்கு நீங்க மாதிரி லெட்டர் மேல லெட்டர் அனுப்பி இங்க அனுப்பி அங்க அனுப்பி அவங்களை திட்டி எங்களை திட்டி எதுக்கு சார் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வெறும் வாய் வார்த்தைகளை சொன்னாலுமே கூட உண்மை நிலவரம் எப்படி இருக்கு, நேர்ல போய் நம்ம எதுவுமே இல்லாம ரெஜிஸ்டர் போஸ்ட் போடாம நேர்ல போய் அணுகுனோம்னா அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து லெட்டர் வாங்கிட்டு வரணுமே அப்படின்னாங்க. இல்ல எனக்கு என்னுடைய கடமை அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து தகவல் கொடுக்க வேண்டியது பிறப்புகள் இறப்புகள் பதிவு சட்டத்துல வந்து எனக்கு தகவல் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நான் கொடுத்துட்டேன். நீங்க டாக்டர் வாங்கணும் அப்படின்னா அது நீங்க வேணா போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரிப்பா அதை நானே வாங்கிக்கிறேன், ஒரு 200 ரூபாய் பணம் கட்டுப்பா அப்படின்னாங்க. நான் எதுக்குங்க பணம் கட்டணும் அப்படின்னு. இல்ல 1 மாசம் தாண்டி ஆயிடுச்சு இல்ல, அதனால ஒரு 200 ரூபாய் பணம் கட்டுங்க அப்படின்னாங்க. எனக்கு தகவல் கொடுக்க வேண்டியது 21 நாளைக்குள்ள என்னுடைய கடமை, அதனால நானும் ஃபைன் எதுவும் கட்ட மாட்டேன் அப்படின்னு. சரி நானே கை காசு போட்டு கட்டிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிறப்பு சான்றிதழ் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு இனிமையான அனுபவமா இருந்துச்சு. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா என்ன பண்றது, காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த பச்சையா மலம் போனுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அது எங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. எங்க குழந்தைக்கு நான் என்ன பண்ணேன்னா, தம்பி வந்து ஒரு இன்னைக்கு சாயந்தரம் பால் குடிச்சானா ஒரு நாளைக்கு காலம் கூட குடிச்சிருக்கான். தம்பி பிறந்து ஒரு மாசத்துல 2 மாசத்துல இந்த மாதிரி குடிச்சிருக்கான். பசிச்சா தம்பிக்கு இந்த மாதிரி இருக்கும்போது பசிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்போம். தண்ணி ஒரு 2-3 மணி நேரம் இழுத்துருவோம். இழுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அழுதான், ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போதுதான் பாலே கொடுப்பேன். அந்த மாதிரிதான் இருந்தேன். அதே மாதிரி தம்பி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பால் குடிக்கிறான்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இழுத்து அதுக்கப்புறம் பால் கொடுப்பேன். இந்த மாதிரிதான் கொடுப்பேன். அழுகுறான் அவனை சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் உடனே எல்லாம் பால் கொடுக்க மாட்டேன். இந்த தண்ணி அதே மாதிரி பால் குடி நிறுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடும் அதே மாதிரிதான். அவன் சாப்பாடு வேணும் அப்படின்னு அழுதான். சளி பிடிச்சு இப்ப என் தம்பிக்கு 1.5 மாசமா சளி பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு சளி பிடிச்சிருக்கப்ப அவன் சாப்பாடு கேட்டா உடனே தரமாட்டேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்தடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொடுப்பேன். அவன் அழுவும் போதெல்லாம் தண்ணி கொடுத்து சமாளிச்சுட்டு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சுதான் சாப்பாடு சாப்பிடவே கொடுப்பேன். அந்த மாதிரிதான் இன்னமும் இது வரைக்கும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம், வேற எதுவுமே இல்ல. வேற யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பிள்ளை பேர் குறிச்சு ரொம்ப அருமையா 2 பேரும் கணவனும் மனைவியும் அருமையா தங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதுல இருந்து சில தெளிவு கொடுக்க வேண்டியது என்னோட வேலையா இருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க அக்குபங்சர் மருத்துவரை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு அப்போ புரிதல் இல்ல, பிள்ளை பேரு வந்து நோய் கிடையாது. அதனால எந்த ஒரு மருத்துவத்தையும் போய் நாடணும், மாசமாயிட்டாலே போய் நம்ம வந்து ஒரு மருத்துவரை பார்த்து தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. பிள்ளை பேருன்றது இந்த ஏற்படுற ஒரு தொந்தரவும் வந்து அது இயல்பான விஷயம்தான். அது உடலை வந்து தூய்மை பண்ணுது. சோ அதனால அது ஒரு நோயா பார்க்க தேவையில்லை. அப்ப புரிதல் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு, இது தேவையில்லாத வேலை, இது அவங்க சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க உடலை உணர்ந்ததுனால பிரியா வந்து ரொம்ப அருமையான பிரசவத்தை இனிமையா தன்னோட குழந்தைய வீட்லயே வந்து பெத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பிறப்பு சான்றிதழுக்கு வந்து எளிமையான முறைகள் மூலமாவே நம்ம வந்து வாங்கலாம். இது மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதணுமா, இத்தனை பேருக்கு அனுப்பணுமா அப்படின்னு தேவையில்லை. சகோதரர் சொன்ன மாதிரி நேரா போய் இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல நம்ம அனுப்பிச்சு அது மூலமாவே நம்மளால வாங்கிக்க முடியும். பிள்ளை பேரும் சரி பிறப்பு சான்றிதழ் பெறுதலும் சரி ரொம்ப எளிமையானது. என்னோட குழந்தைக்கு நான் எளிமையா அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். உங்களோட சந்தேகங்கள் இருந்தா ஒருத்தரா அன்மியூட் பண்ணிட்டு சந்தேகங்களை கேளுங்க, இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நன்றி. பாரதின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க உங்க சந்தேகம்.
வாழ்த்துக்கள் பிரியா. பிரியா, எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. என்னன்னா, தேங்க்ஸ்மா. மருட்டி பராமரிப்பு பத்தி சொல்லுங்கக்கா. சொல்லுங்க. நான் இப்போ கரண்டா பிரெக்னெண்டா இருக்கேன் பிரியா. 7th month கோயிங். மருட்டி சரிங்கக்கா. பராமரிப்பு குறித்து சொல்றீங்களா? இன்னொன்னு, மருட்டிய நம்ம எப்போ அதுவா உதிர்ந்து போற அளவுக்கு நம்ம வச்சு பராமரிக்கணுங்களா, இல்ல அது நெசசரி இல்லையா? எனக்கு இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குங்க பிரியா, இந்த ரிலேட்டடா. சோ சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எங்களோட புரிதல் 7 நாள் வச்சிருக்கணும், தானாவே விழுவணும் அப்படிங்கறது அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில நாங்க அப்படி நினைச்சோம்க்கா. ஆனா ஓகேங்க. குழுல இத்தனை நாள் பயணிச்சதுல எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு எல்லாம் வச்சிருக்கணும்னு தேவையில்ல. உடனேயும் கட் பண்ணா நம்ம விருப்பத்துக்கு ஒரு 2 நாள் கழிச்சியும் கட் பண்ணலாம் அப்படிங்கறது எங்களுக்கு இப்பதான் தெரியும் ஆக்சுவலா. அப்ப எங்களுக்கு தெரியாது வேற. அதனால நாங்க 7 நாள் பராமரிச்சோம். அதே மாதிரி மருட்டிய அதான் ஒரு 2 நாள்ல கட் பண்ணிடலாம் அப்படிங்கும் போது நாங்க பராமரிச்சது துளசி, வேப்பலை, மஞ்சள், இந்த ரெண்டத்தையும் காய வச்சோம். காய வச்சுட்டு அது பவுடர் பண்ணி அது மேல போட்டு ஒரு காட்டன் துணியில சுத்தி வச்சுட்டோம். அவ்வளவுதான் எங்களோட மருட்டி பராமரிப்பு. அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க பிரியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க பிரியா. தேங்க்ஸ்ங்கா. மருட்டி குறித்து குழுவிலயும் நிறைய தகவல்கள் போட்டிருக்கோம், நீங்க அத பாக்கலாம். இன்னொன்னு, மருட்டின்றது குழந்தைக்கு தாயோட ஆற்றலை கடத்துறதும், இன்னொன்னு நச்சுக்களை நீக்கிற 2 வேலையும் பண்ணுது. சோ அதனால அத சத்து இல்ல, அதனால ஒரு ஸ்டெம் செல்ஸ், இம்யூனிட்டி அந்த மாதிரி நம்ம பார்க்காம, அது தேவையான அதோட வேலையை தாயோட வயித்துல அது செஞ்சுது. வெளியே வந்தோடனே அது ஒரு தனிய ஒரு செத்துப்போன ஒரு உறுப்பாயிருது. அந்த ஆற்றல் முழுசா கடத்தப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம எப்படி உணரலாம்னா, அந்த தொப்புள் கொடியானது ஒரு வயர் மாதிரி, நரம்பு மாதிரி ஆயிரும், காஞ்சு போயிரும். சோ அதுக்கப்புறம் அங்க கடத்துறதுக்கு எதுவும் கிடையாது. சோ நம்மளால பராமரிக்க முடியல அப்படின்றவங்க அத கட் பண்ணிடலாம். அதை வச்சிருக்கணும், அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அதையே பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுல கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றது. வேற யாராவது உங்க சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், இப்ப சொன்னீங்கல்ல பசிச்சாக்கா 1 மணி நேரம் கழிச்சுதான் நான் சாப்பாடு கொடுப்பேன், இல்ல பால் கொடுப்பேன், தண்ணி அது வரைக்கும் தண்ணி கொடுப்பேன். அதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா? எப்படி சொல்றதுன்னா, குழந்தைக்கு தொந்தரவு இருக்கும்போது அதனால நாங்க அனுபவிச்சது எப்படின்னா, அவனுக்கு சரியா போயிடும், சீக்கிரமாவே சரியா போயிடும். அந்த மாதிரி கொடுத்ததுல நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி சீக்கிரமாவே சரியா போயிடும் அவனுக்கு. பிரியா சகோதரி குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. பிரியா அவங்க சரியா அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது, இல்ல அவங்க அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது நான் இந்த வழிவகை கையாளுவேன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு மினி ஃபாஸ்டிங் மாதிரி. அது அந்த சகோதரி அது சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க எப்போ அழும்போதும் நம்ம லேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவதுமா சகோதரி என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஆமா, குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும்ல, அம்மாவா தெரியும்ல, அதோட தேவை உணவு தேவையா இல்ல அது உடல் உபாதையில அழுதா அப்படிங்கறது தெரியும் இல்லையா. அதனால அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கடத்தி தேவையை அறிஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஹலோ, கேளுங்க, டவுட் கேளுங்க. வணக்கங்க. அதுல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மழை தண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அது என்ன தண்ணி அது? மழை தண்ணி நம்மளுக்கு எது மழை தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு வாய்ப்பு இருந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை வந்திருந்தது, நான் அதை பிடிச்சி வடிகட்டி வச்சிருந்தேன். பிறந்த உடனே பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா பஸ்லூர் ரமனுடைய நூல்கள்ல தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லி எழுதியிருந்தாரு. அதனால நாங்க மழை தண்ணி கொடுத்தோம். எல்லாரும் போர் வாட்டர், பைப் தண்ணி அவங்களுக்கு எது தோதோ அதை கொடுத்துக்கலாம். மழை தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த டைம்ல அது கிடைச்சதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி. இது இப்ப இந்த குழந்தைக்கு அந்த வலிங்கிற அந்த டைம் டியூரேஷன் அதிகமா இருக்குங்களா, இல்ல இப்ப மனைவிக்கு இப்ப ஒரு நல்ல வலி இருந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு 5 மணி நேரத்துக்கு பிறக்கலாம், சில பேருக்கு 12 மணி நேரம் இழுக்கலாம். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. எங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் வலி இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. சில பேருக்கு 12 மணி நேரம் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் 4 மணி நேரத்திலேயே குழந்தை பத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் குழந்தைய அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. தாங்கக்கூடிய அளவுதான் வலி இருக்குங்களா? ஆமா சரி. அப்ப காத்திருக்கிறதே நல்லதுங்களா? நம்ம சகோதரி, நீங்க பிள்ளை பேரு
பெண் சார்ந்தது, பெண்ணோட உரிமை. அவங்க வந்து இதுக்கான புரிதல் பெறுறது ரொம்ப நல்லது. அவங்க இதுக்கான சந்தேகங்களை சகோதரிகள் யார்கிட்டயும் அழைச்சு பேசலாம். நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால இதனால என்ன பலன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சகோதரிய பேச சொல்லுங்க. சிஸ்டர் அவங்க நீங்க பேபில நைட் வந்து கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்க. நைட்டு அந்த புக்ல உணவு கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அந்த நைட்டு புக்ல உணவு கொடுக்க கூடாதுன்னு இருக்கு ஃபஸ்லுர் ரஹ்மான் புக்ல. அப்ப நீங்க கொடுத்தீங்களா? அது எப்படி சமாளிச்சீங்க? நைட்டு அழுதா வந்து எங்களுக்கும் அந்த அளவு இப்படித்தான் சொல்றேன். குழந்தை பால் குடிக்கும் போது வந்து நைட்ல வந்து அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு குடிச்சானா மறுநாள் விடிய 4 மணிக்குதான். அப்ப 12 மணி நேரம் கேப் இருக்கு. அந்த மாதிரியும் குடிச்சிருக்கான். சில டைம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அழுதுருக்கான், 3 மணி நேரத்துக்கு ஒரு. நைட்ல வந்து தண்ணி கொடுப்போம். தண்ணி ஒரு சொட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பால் கொடுப்போம். அந்த மாதிரிதான் பண்ணோம். தண்ணி கொடுப்போம், தண்ணி வேணும்னு சொல்லுவான். ஒரு மாதிரி கசியும், அந்த மாதிரி கசிவான். அப்ப புரியும் நமக்கு தண்ணி வேணாம், பால் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியும். அப்ப வந்து நான் பால் கொடுப்பேன். சில டைம் தண்ணி அப்படியே முழுங்கிடுவோம். அப்ப தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். நிறைய விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து வீட்டுல குழந்தை பத்துட்டா போலீஸ் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, சுகாதாரத்தை வந்து அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கு. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷன் 21 இயற்கையாக பிறப்பதற்கும் இயற்கையாக இறப்பதற்கும் நம்ம ரைட்ஸ் இருக்கு. வந்து இந்த மருத்துவத்தை இவங்க கையால தான் போய் எதுவுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நான் வந்து அலோபதி மருத்துவம் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் என் ஒய்ஃபையா சொல்ல முடியாது. என் ஒய்ஃப் சித்தா விரும்பினா எடுத்துக்கலாம், அலோபதி விரும்பினா எடுத்துக்கலாம், அக்குபஞ்சர் விரும்பினா எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து என் ஒய்ஃபையை நான் கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி இதுக்கு வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசுறோம். இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசினாலும் இதனால ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னா ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கேட்டாங்க. அதாவது நல்லா நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரிய பண்பாடு கேட்கறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் 29 நம்மளுக்கு உரிமையை கொடுத்துருக்கு. அதாவது நீங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. உங்களுக்கு நான் சொன்ன பதில், ரோட்ல போனா கூட தான் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்காக நம்ம ரோட்ல போகாம இருக்க முடியுமா? பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இறைவனுடைய கையில இருக்கு. டாக்டரே ஏதாவது பண்ணிட்டா என்ன சொல்றாங்க? ஆண்டவன் எங்க வேலை முடிஞ்சுமா, இனிமே ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அதனால நம்மளுக்கு வந்து வீட்டுல பெற்றுக்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? அது எந்த மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இல்ல அப்படின்னா, இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ரைட்ஸ் இருக்கு. இந்திய குடிமகன்னா யாரு? நம்ம இந்தியாவில பிறந்துட்டாலே இந்திய குடிமகன் தான். நம்ம அம்மா அப்பால ஒருத்தர் வந்து இந்தியரா இருந்தாலே இந்திய குடிமகன் தான். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? இந்திய குடிமகனா பிறந்த ஒருத்தருக்கு வந்து அதாவது பிறப்பாலையோ மதத்தாலேயோ வேற எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஏன்னா பர்த் சர்டிபிகேட்டுக்கு இல்லைன்னா எப்படி ஸ்கூல்ல சேர்க்கறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பர்த் சர்டிபிகேட் இருக்கு இல்ல, ஆனா கான்ஸ்டிடியூஷன் 29 2வது பாயிண்ட் அதான் சொல்லிட்டாங்க. சமயம், சாதி, இனம், மொழி அல்லது இன்ன பிற வேறுபாட்டின் காரணமாக எந்த குடிமகனுக்கும் அரசால் அல்லது அரசு உதவி தொகையால் நடத்தப்படும் கல்வி சாலைகளில் அனுமதி அளிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதிட்டாங்க. சரி, இதுக்கு மேல சட்டம் இயற்றுவாங்களா? ஒருவேளை இப்ப இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப் வந்து பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே இருக்காம 1024 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வாட்ஸ்அப் நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இதுக்கு மேல ஏதாவது சட்டம் போடுவாங்களா அப்படின்னா அதையும் போட முடியாது. கான்ஸ்டிடியூஷன் 13 அன்னைக்கு சட்டத்தை இயற்றும் போதே என்ன சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பாகத்தின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகளை குறைக்கக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய சட்டத்தையும் அரசு உருவாக்க கூடாது. அப்படி மீறி உருவாக்கப்படும் சட்டம் எதுவும் சொல்லாது, செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால இதை கொடுத்து நாம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது இருந்தாலும் இல்லைனாலும் நாம் இந்திய குடிமகன் தான். ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது பர்த் சர்டிபிகேட் இல்ல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. பிள்ளை பேரு குறிச்சு இல்ல குழந்தை வளர்ப்பு இல்ல சான்றிதழ் ரிலேட்டடா உங்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபட்டிருக்கோங்க. சகோதரி அவங்களோட அனுபவத்தை பகிர தயாரா இருக்காங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, வணக்கங்க. இப்ப மீட்டிங் பாக்குறேன். எனக்கு இது பத்தி ரொம்ப ஆசை. இது போல பேத்துக்கணும், இது போல செய்ய எனக்கு ரொம்ப ஆசை.
ஆனா எனக்கு 2 குழந்தையுமே ஆபரேஷன் தான். முதல் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப தேன் இது போல இது போல எங்கன்னா இருக்குமான்னு கிடைக்கல. முதல் குழந்தைக்கு எங்க வீட்டுக்காரர் அதிகம் ஒத்துக்கல. தனியார் மருத்துவமனை தான் ஆபரேஷன் பண்ணி அப்புறம் பண்ணாங்க. ஆனா இது நிறைய பேருக்கு புரிய வைக்கணும். இது போல அந்த காலத்துல அப்படிதானே பெத்துக்கினாங்க. அது போல கேள்வி எங்க வீட்டையும் கேட்டிருந்தேன் நானு. எங்க அம்மா எல்லாம் வீட்டு தான் பெத்துனாங்க. அது போல எனக்கும் பாருங்க சொன்னா. ஆனா ஏத்துக்கல. வீட்டுக்கு எதுவும் ஆயிடும் அது போல ஆயிடும் பயன்படுத்தினாங்க. இந்த குழு வந்த பிறகுதான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு புரிய ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, இப்ப அந்த எனக்கு என்ன கேள்வினா, இப்ப 2 புக் இருக்கு நம்ம குழுவுல. அந்த புத்தகத்தை முழுமையா படிச்சு முடிச்சுதான் எதுவும் சந்தேகம் கேட்கணுங்களா, இல்ல இப்ப நீங்க சொன்னதை வச்சு என்ன சந்தேகம் கேட்கலாமா? அந்த 3 புக்கையும் படிச்சேன்னாவே சந்தேகமே தேவையே இல்ல. சந்தேகத்துக்கே ஒரு இடமே இல்ல. அப்படிங்களா? வேற சரி, அதுக்காக வேற சந்தேகம் அதுக்கு அந்த ஏன்னா இப்ப 2வது குழந்தை சொன்னீங்களா, இப்ப தண்ணி கொடுத்த சொன்னீங்க இல்லைங்களா, அதான் தண்ணி குழந்தைக்கு தண்ணி தர சொன்னீங்களா, அது என் முதல் குழந்தைக்கு எனக்கு இல்ல. 2வது குழந்தைக்கு அது நிறைய இருந்தது. ஏன்னா என் 2வது குழந்தை எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டு தான் பாலையை குடிக்கும் என் குழந்தை. அது நான் ஈரர் பாஸ்கர் வீடியோ பாப்பேன். அப்ப அவர் சொல்ல வச்சு என் குழந்தைக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல எல்லாரும் திட்டுவாங்க, பச்சை தண்ணி தான் கொடுப்பேன் என் குழந்தைக்கு, சுட தண்ணி கொடுக்க மாட்டேன், நார்மல் வாட்டர் தான் கொடுப்பேன். அதே மாதிரி என் 2வது குழந்தை குடிக்கிறது நார்மல் வாட்டர் தான், சுட தண்ணி ஊத்தம் தான் என் குழந்தைக்கு. 2 பேர் தண்ணி தான் ஊத்தி இருக்கேன். இப்போ என் 2 பசங்க பச்சை தண்ணி தான் குடிக்கிறாங்க, மழை காலமும் சரி வெயில் காலமும் சரி. அது இயற்கை, அது நம்ம குழு நிறைய படிச்சிருக்கேன் நானு. அதான் நான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப நாம தேடுதல் இருந்துனே தான் அந்த தேடுதல் நம்ம நோக்கி வரும்னு. அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பாங்கம்மா, உங்க தேடல் வந்து தேடல் இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும். குழுவுல தொடர்ந்து பயணிங்க. சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இருந்தா கேக்குறேங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாங்களா? சரி, அது போல சொல்றாங்க இல்லைங்களா இயற்கை வைத்தியம். நான் 2வது பையன் ஹாஸ்பிட்டல் கேட்டு வந்தல தடுப்பூசி இப்ப நீங்க சொல்லி தெரியும் போடக்கூடாதுன்னு. நம்ம குழு வீட்டுல குழந்தை பெற்றவங்களோட அனுபவம் தான் குழுவுல பகிர சொல்றோம். எல்லா வைத்தியத்தையும் நம்ம குழுவுல போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அப்படி போட்டா குப்பையாயிரும். உண்மைய உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினவங்க, வீட்டில் குழந்தை பெற்றவங்க, அவங்களோட அனுபவத்தை பகிரலாம். அது போலதாங்க இதுல வந்து நான் இயற்கையா இருக்கிறேன், கை வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம குழுவுல இருக்க ஒருத்தர் என்ன பண்ணாரு, 3 மாச குழந்தைக்கு நம்ம தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, மாதுளம்பழத்தை சாறு எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேக்குறாரு. நான் இயற்கையா பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி யாரும் தெரியாத ஒரு விஷயத்த பண்ணிட வேண்டாம். இங்க வந்து எந்த ஒரு மருந்துமே பரிந்துரைக்கப்பட மாட்டாது. சரிங்களா? நான் இயற்கையா இருக்கிறேன், நான் போய் காட்டுல வாழணுமா அப்படின்லாம் கிடையாது. இயல்பா நம்ம என்ன இருக்கிறோமோ அதுதான் இருக்கும். நான் இயற்கையா இருக்கிறேன், 3 நேரம் பழம் சாப்பிடுறேன், மஞ்சள் கவனி சாப்பிடணும், வீட்டு யானை சாப்பிடணும், யானை கவனி சாப்பிடணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிம்மா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. குழுவுல கேளுங்கம்மா. தம்பதிகள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவரு பர்சன்டேஜ் வந்து வாங்கினது, அதாவது குழுவுல இறையிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு தான் குழுவுல வந்தாரு. நம்ம குழுவுல பல பேர் எளிமையா வாங்கி இருக்காங்க. ஆனா அவரு கிட்டத்தட்ட 2 பக்கம் 3 பக்கம் ஒரு நாவல் மாதிரி உட்காந்து எழுதி அதுக்குன்னே வேலை மெனக்கட்டு வரைஞ்சி எழுதி வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அது இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பர்த் சர்டிபிகேட் லேட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி எளிமையா வந்து சீக்கிரம் வாங்குறது? ஏன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, குழந்தை பிறப்பை பத்தி நிறைய பேர் கேக்குறாங்க சகோதரிகளை, தேவையான விஷயம் பர்த் சர்டிபிகேட் பத்தி நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுல வந்து நீங்க அருமையா கையாண்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள தைரியம் வந்து இன்னைக்கு இந்த வீட்டுல குழந்தை பெறுகிற பெண்களுக்கு தைரியம் நிறைய வந்துருச்சு. ஆனா அதை சப்போர்ட் பண்ற ஆண்கள் வந்து அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் ரொம்ப தயங்குறாங்க. பெண்களுக்கே அவ்வளவு தைரியம் இருக்கு, ஆண்கள் ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. அவங்க எப்படி அதை கையாளுறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம், அது சீக்கிரம் வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறையை பின்பற்றலாம் அப்படிங்கறத. அது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் கம்பல்சரி இப்ப குரூப்ல நிறைய பேர் நான் வந்து எங்களுக்கு வந்து விஓ வந்து தெரிஞ்சவங்க, எனக்கு ஆர்ஐ தெரிஞ்சவங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையா சொல்லிட்டு மாச கணக்குல வருஷ கணக்குல இழுக்குறாங்க. யாரு எந்த உறவினர் எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்போது என்னுடைய அனுபவத்தை ரிஜிஸ்டர் போஸ்ட் கம்பல்சரி அனுப்பிடணும்.
ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை, அதுக்கப்புறம் போய் நேர்ல போய் கேட்கலாம், இல்ல நினைவூட்டல் மனம் அனுப்பலாம், அந்த மாதிரி போலாம். எங்கேயும் போயிட்டு கடைசியில அலைய முடியல அப்படின்னா, இவங்களால செய்ய முடியல அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் என்னால கேட்க முடியலங்க, எனக்கு பேசுறதுக்கு வரலங்க அப்படின்னா, சரி நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்றேன். கலெக்டர் ஆபீஸ்ல மண்டே பெட்டிஷன் கொடுத்தா வாங்குறாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படை உரிமை, முதல் உரிமை வந்து பேச்சுரிமை தான். கான்ஸ்டிடியூஷன் 19 சொன்னபடி அந்த பேச்சுரிமை இல்ல அப்படின்னா அங்க தடுமாறிட்டு நிக்க வேண்டியதான். இப்ப கேள்வி கேட்கறது நம்மளுடைய கடமை. சட்டத்துல நம்மளுக்கு அதுக்கு இடம் இருக்கு. அதனால பேச்சுரிமையை பயன்படுத்தி வாங்குறது தான் சிறப்பு. மத்தெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் வந்துச்சு? எத்தனை நாளைக்குள்ள வாங்கலாம்? எனக்கு வந்து 2.5 மாசமோ 3 மாசமோக்குள்ள ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனா ஒரு மாசம் ரொம்ப எளிமையா வாங்கியிருக்காங்க. அதாவது இப்ப அந்தந்த மாசத்துல ஏற்படுற பிறப்பு இறப்புகளை வந்து பதிவு பண்ணி அந்தந்த மாசத்திலேயே வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ல போட்டுறணும். ஆனா 2 மாசம் 3 மாசம் கழிச்சு போடுறப்ப அது எப்படி சும்மா விடுறீங்க? அதுக்கு ஒரு அங்கேயே நின்று ஒரு இழப்பீடு கேட்கலாம், இல்ல ஏன் லேட் பண்றேன்னு சட்டையை பிடிச்சு கேட்கலாம். அதெல்லாம் ஏன் கேட்காம 2 மாசம் ஏன் கடத்துனீங்க? அது அன்னைக்கு இருந்த புரிதலுக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த குழந்தைக்கு அதான் பண்ணலான் இருக்கேங்கண்ணா. 1 மாசத்துல குழந்தை பிறந்தாலே 1 மாசத்துல கண்டிப்பா கொடுத்தானே ஆகணும். அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏன்னா மக்கள் தொகை பிறப்புங்கிறது ஒரு முதன்மையான வேலை. அது 1 மாசத்துக்குள்ள வாங்கிட வேண்டியானா? இல்லைன்னா அங்க உட்காந்து நீ எந்திரியா, நான் கையெழுத்து போட்டுக்கிறேன், வேலையை நான் பாக்குறேன், பாதி சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானா? ஆனா நான் லெட்டர் எழுதும்போது அப்படிதான் எழுதி, நான் லெட்டர் எழுதி அனுப்பும் போது, உனக்கு வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா வேலையை விட்டு போயிரு, நீ எதுக்கு தண்டக்கூலி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துதான் நான் வாங்கினேன். நான் என்னோட லெட்டர்ல தண்டக்கூலின்னு நான் எழுதியிருக்கேன். அறிவில்ல தண்டக்கூலி அப்படின்னு சொல்லி நான் எழுதி அனுப்பிதான் வாங்கினேன். அரசமைப்பு சட்டம் ஒன்னா இருந்தா இவங்க புதுசா ஒரு சட்டத்தை இயக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஆமா 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 அப்படிதான் இருக்கேன். இப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிறப்பு நம்ம வந்து அதாவது மக்கள் தொகை கணக்குக்காக தான் வந்து பிறப்பு இறப்பு பதிவு பண்றாங்க நிர்வாகத்துறைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த சுகாதாரத்துறை கையில வந்து குடுமையை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப ஒரு வீட்டை போய் கேட்டோம்னா, சார் நான் பதிவு பண்ணிட்டேன், என்ன சார் பண்ணுவேன் இதுக்குன்னு சொல்லல. நான் நிறைய பேர் பாக்குறேன். பொதுவாக இந்த கவர்மெண்ட் ஆசிரியர்கள் வந்து மக்கள் பணியாளர்கள் தான். அவங்க எல்லாம் பார்த்த உடனே வேர்த்து விழுந்து மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க சில பேரு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது மயக்கத்தை போக்கு அக்குபஞ்சர் புள்ளி எதுவும் இருக்கா எழுப்புறதுக்கு? வச்சிருக்கீங்களா? ஏன்னா சில பேர் கவர்மெண்ட் சர்வீஸ் இறங்கி விழுந்துடுறாங்க. யாராவது வாங்க வேர்த்துருது. யாராவது ஒரு 10,000 பணமும் ஒரு நாட்டுக்கோழியும் கொடுத்துட்டு போனீங்கன்னா பரிகாரம் பண்ணி விட்டுறலாம். அப்படியா? ஏன்னா அதெல்லாம் இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா அவனும் மனுஷன் நம்மளும். எனக்கு ஜிஹெச்ல இருந்து எனக்கு ஆள் வீட்டு வாசப்படியில இருந்து ஆள் நிக்கிறாங்க. நான் பேசும்போது இந்த வடிவேல் காமெடி இருக்கும் பாத்தீங்களா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், அந்த மாதிரிதான் மனசுக்குள்ள ஒரு பதட்டமா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் சந்திச்சதுனால அங்க கொஞ்சம் பேச பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். எனக்குள்ள இருந்த பதட்டத்தை நான் வெளியில காட்டல. என்ன நீங்க வந்து நீங்களுக்காக அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு, அவங்களுக்கு அதை விட்டா வேற வேலை கிடையாது. நீங்க கரெக்டா இத்தனை நாளைக்குள்ள வேலையை பாக்கலைன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கையா நான் வந்து எடுப்பேன். எப்படினாலும் ஒரு பிளாக் மார்க் தான். நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேல ஒரு பெட்டிஷனோ ஏதோ ஒண்ணு எங்கனாலும் நீங்க ஒரு பிளாக் மார்க் வச்சு விட்டுறலாம். அது கடைசி பணி உயர்வு புரியுதா? ஏன்னா 100க்கு 80% வந்து தவறா பயன்படுத்தினாலும் அந்த 20% பேர் எப்பயுமே நல்லவர் தான். அதனால ஒரு பிளாக் மார்க் வச்சு விட்டுருங்கண்ணே. அதனால நான் பாக்குறது பதட்டப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு நம்மளை பார்த்து அவங்க பதட்டப்படுற மாதிரி ஒரு, ஏன்னா நம்ம கரெக்டா பேசுறோம் இல்லையா, சட்டத்தை பேசுறோம். அப்ப சட்டம் நம்ம பேசுற அவங்க பதட்டப்படணும். நிச்சயமா நம்ம பேசி இப்ப அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்தப்ப கான்ஸ்டிடியூஷன் 21 அடிப்படையில் தான் குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. குழந்தை பெற்றுக்கலாம் தெரியும், எந்த சட்டம்னே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் தெரியும். இல்லைனாலும் அது பஸ் நைட் முடிஞ்சா குழந்தை பிறந்துருமேங்க. அதுக்காக கான்ஸ்டிடியூஷன் 21. அதாவது இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல இவங்க அந்த சுகாதார சட்டம் ஈரவங்க சட்டம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுபடி நான் கொடுக்க மாட்டேன், இதுபடி கொடுக்க மாட்டேன். வாய்ப்பு இருக்கா? இல்ல வாய்ப்பே இல்லைங்கண்ணா. நம்ம அடிப்படை உரிமையை இயற்கையா பிறக்கிறதுக்கும் இயற்கையா இறக்கிறதுக்கும் என்ன அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்க சட்டம் 21 நாளைக்குள்ள சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய ஒரு பணியை வந்து எளிமையாக்குற வேலை. மக்களே முன் வந்து எனக்கு குழந்தை பிறகுறான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்கன்னா பதிவு பண்ணிட்டு போக வேண்டியதானே. நம்ம சட்டம் பேசுற நம்ம மக்களை பார்த்து, சட்டம் பேசுற ஆளை பார்த்துதான்
சட்டத்தை சரியா செயல்படுத்தாலும் பயம் வரணும், பதட்டம் வரணும். அவங்க மயக்கப்பட்டு விடுவோம், நம்ம அக்குபஞ்சர் பாயிண்டையோ இல்லாட்டி தண்ணியை தெளிச்சு விட்டோம், இயற்கையான முறையில் எழுப்பி விடணும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வரணும். சரிங்களா? அதனால குழந்தை ஒரு மாசத்துக்குள்ள வாங்குற வேலையை பாருங்க, வேற அதை விட என்ன வேலை இருக்கு? சரிங்களா? நிச்சயமா நிச்சயமா அது செய்யணும். சும்மா சில பேர், ஏன்னா நான் இதை ஏன் முன் வைக்கிறேன்னா 3 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா 1 மாசத்துக்குள்ள பிறப்பு பதிவு பண்ணி வெப்சைட்ல வெளியிடணும். அதான் சட்டம். 1 மாசத்துக்கு மேல, ஏன்னா அதுக்கான அது வேலையே இருக்கு. சரிங்களா? இல்லைன்னா ஒரு பிளாக் மார்க் வச்சு கொடுங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கலாம், ஒரு நீதிமன்றத்துல கொடுக்கலாம். நீதிமன்றத்திலயே நிறைய விஷயம் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கேஸ் எடுக்கலன்னு சொல்ல முடியாது, அது எப்படினாலும் எடுத்து ஃபைல்ல இருக்கும். சம்பந்தப்பட்ட அரசு ஊழியருக்கு அது எப்ப வேணாலும் பிளாக் மார்க். ஏன்னா நிறைய பேர் பாத்திருக்கேன், ஒரு எஸ்ஐ ரிட்டையர்ட் ஆகிற போற சமயத்துல மேல உள்ள ஆளு இவரை பிடிப்பாரு. புரியுதா? ஏன்னா அவருக்கு இவருக்கு புரியாது, எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாப்பாரு. அங்க திருச்சியில கார்த்தின்னு ஒரு ஆளு இந்த மேல ஒரு பென்ஷன் வச்சிருக்க, அதை தூக்கி போடு, வேற வேலையை பாக்கல அப்படின்னு பிளாக் மார்க் வச்சுட்டு போயிடுவார். அதனால மக்கள் பணியாளர்ல வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்கு. எனக்கு அனுபவங்களே உங்க அனுபவம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழுவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேலை மனக்கட்டு உட்காந்து ஒரு 3 பக்கம் சட்டம்லாம் குறிப்பிட்டு எழுதி அத வேலையை சரியா பார்க்க வச்சீங்க. அது இன்னும் எளிமையாக்கி நம்ம மக்களை பார்த்தா பயந்து பதட்டப்பட்டு அந்த வேலையை சரியா செய்யணும். அரசு ஊழியருடைய வேலையை இவ்வளவு எளிமையா பயன்படுத்தலாங்கிறது நம்ம குரூப் எனக்கு தெரியும். ஆமா, நம்ம மக்களை பார்த்தா அவன் பதட்டப்பட்டு மயக்க போட்டு விழுந்துடணும், நம்ம ஒரு பாயிண்ட தட்டி விட்டு எழுப்பணும். அந்த மாதிரி கொடுத்துவாங்க. நல்லது. இனிமே வருங்காலத்துல நடத்துவாங்கண்ணா. நல்லதுங்கண்ணா. நிறைய டவுட் கேக்குறீங்க, கேளுங்க. நல்லது நல்லதுங்கண்ணா. மகிழ்ச்சிங்கண்ணா. யாரோ ஒருத்தர் டவுட் கை தூக்கிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. ஜான்ன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்க சொல்லுங்க. ஜோரா ஹேண்ட் ரைஸ் இது பண்ணிருக்காங்க. கார்த்தி அப்புறம் பிரியா சகோதரி 2 பேரும் தங்களோட அனுபவத்தை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. பிள்ளை பேரு நோய் இல்ல, அதுக்காக எந்த மருத்துவமும் பார்க்க தேவையில்லை, இயல்பா இருந்தா போதும். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறப்போ ஏதாவது புள்ளிகள் தூண்டி குழந்தை பிறந்துருமா அப்படின்ற ஒரு குழப்பமும் நிறைய பேத்துக்கு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அது குழந்தை எப்ப பிறக்கணுமோ அப்பதான் பிறக்கும். இந்த மாதிரி குழப்பங்களுக்குள்ள போய் சிக்கிக்க வேணாம். அதே மாதிரி யாராவது நம்ம உதவி கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு உதவி பண்றன்ற பேர்ல அவங்களோட பயத்துல கடைசியில மருத்துவமனையில போய் நிறுத்திடுவாங்க. சோ சகோதரி பிரியா சகோதரி அந்த புத்தகங்கள் 3 தடவை படிச்சதுக்கான விளைவு அவங்களுக்கே முழு தெம்பு கிடைச்சு அவங்களே தன்னோட பிள்ளை பேர அவ்வளவு குழந்தை உணர்ந்து அவங்க குழந்தை பெற்றனால குழந்தை வளர்ப்பும் அவங்களுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கு. அவங்க சாதாரண காலங்கள்ல உணவு சரியா கொடுக்கறதும், குழந்தைக்கு தேவையான உணவு பார்த்து கொடுக்கறதும், நோயுற்ற காலத்துல குழந்தைக்கு தேவை இருந்தா நீர் கொடுத்து அப்புறம் ஒரு இடைவெளி விட்டு உணவு கொடுக்கறதும் மாதிரியான ஒரு எளிமையான வழிமுறைய அவங்க கையாளுறாங்க. இது மூலமா எந்த ஒரு பதட்டமும் இல்ல, நோய் அப்படின்ற இருக்கிற எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா அவங்க குழந்தையை வளர்த்துட்டு வராங்க. இன்னும் மேல நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும், பிறப்பு சான்றிதழ் ரொம்ப எளிமையா வாங்கி மத்தவங்களுக்கு வழி நடத்தணும். சகோதரி தன்னோட உரிமையா ரொம்ப நல்லபடியா பேசி குழந்தை பேர் அனுபவத்தை நல்லா பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி சகோதரி. சகோதரி உங்களுக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி.